என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் ஊழிய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக இதை கொடுத்து போட்ட சரி, நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீங்க பேசுங்க ராஜா. அப்பா நான் ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல. அப்பா உங்க பிள்ளைகள், உங்க ஊழியர்களை நீங்க அழைத்து வந்திருக்கிறேன். நீங்க என்ன பேசணுமோ அதை பேசுங்க ராஜா. ஆவியானவர் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஊழியர்கள் மத்தியில் நான் ஈரோட்டில் ஒரு தடவை பேசினேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 இடத்துல பேசினேன். அதோட இங்கே தான் பேசுகிறேன். ஆமென். ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஆமென். வேதத்தில் சொல்கிறேன். ஆமென். தேவ ஞானமும் சரி கிருபையும் ஊழியக்காரங்களுக்கு உண்டு. ஆமென். இது கட்டாயமாக உங்கள் சபை ஆத்துமாக்கள் சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் 1-2 காரியங்கள் எனக்கு ஆண்டவர் இப்போ ஸ்பிரிட்டில் லீட், நான் பெரிய ப்ரிப்பரேஷனோடு வரல. ஆவியானவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் வந்தேன். ஆமென். ஏன்னா நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வேறு, பட் ஆவியானவர் நம்ம மூலியமாக பேசுகிறது அதை எல்லாரும் உணர்ந்துருப்பீங்க. பல இடத்துல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஒன்று, பேசுகிறது ஒன்று, முக்கால்வாசி அப்படி தான். ஆமென். அப்படி பேசுகிறது தான் அங்கே கனி கொடுக்குறதா இருக்கும். ஆமென். அது தீர்க்க தரிசனமாகவும் இருக்கும். அந்த காரியங்கள் ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் பேசுவார். ஆமென். ஸோ எனக்கு ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சுந்தர் ஐயா தெரியாதவங்க இல்லை. சாம்சுந்தர் ஐயா அவரோட ஊழியத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு அவரோட சாட்சி, அவரோட வாழ்க்கை எல்லாமே கேட்டு தான் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். நான் கேத்தலிக்லேருந்து வந்தேன். நான் ஐயாவோட வார்த்தை மூலயமா, அவர் கொடுக்குற செய்திகள் மூலயமா தான் நான் தேவனோட அன்பை பெற்றுக்கொண்டேன். ஆமென். நான் கேத்தலிக்கில் இருந்தபோது பல பாரம்பரியமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனாலும் சின்ன வயதுலேயே நான் கேத்தலிக் சபைக்கும் போவோம், பெந்தகோஸ்து சபைக்கும் போவோம். என்ன பிரதர் நீங்கள் அப்போ எந்த சபை தான் பிரதர்னு கேட்குறீங்களா? அப்பா கேத்தலிக்கு, அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. யார் மூலயமா? சாம்சுந்தர் ஐயாவோட மனைவி, அவங்க மூலயமா ரட்சிப்புக்குள்ள அப்பா அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால அப்பாக்காக அங்கே போவேன். முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு, கேத்தலிக்கில் அதை 1 மணி நேரம் முடிஞ்சோம் சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே ஆவிக்குரிய சபைக்கு உட்காருவேன். ஆனால் ஒரு காரியம் என்ன, நான் உண்மை சொல்கிறேன், பொய் சொல்லலை. ஆவிக்குரிய சபைக்கு போகும்பொழுது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு விதத்தில் பிடிக்கல. ஆமென். நான் அதை சொல்லி தானே ஆகணும். நம்ம அது மாதிரி 4 பேர் சொல்லக்கூடாது வெளியில். ஏன் எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைச்ச அன்பு கூட இங்கே கிடைக்கல எனக்கு. எப்போ பார்த்தாலும் இது தப்பு, அது தப்பு, அதை தப்புன்னு ஒரு கோல் உள்ளே வந்தாலே ஒரு மிரட்டுற மாதிரி தான் இருந்ததே தவிர அன்பே எனக்கு கிடைக்கல. ஆமென் ஆமென். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சபைகளுக்குள்ள ஜனங்க வராங்கன்னா முதல் காரியம் அவங்க எதிர்பார்க்கறது அன்பு. ஆமென். அற்புத அடையாளம் வல்லமைகள் கரெக்ட் எல்லாம் உண்டு. ஆவிக்குரிய சபையில் மட்டும்தான் உண்டு, பாரம்பரிய சபையிலலாம் இல்லை. பட் ஸ்டில் அற்புத அடையாளத்துக்கு வந்தாங்கன்னா அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொண்டுட்டு போயிடுவாங்க. வேற காரியமா கடனா, நான் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் பார்த்துருக்குறேன், எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லாதெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கூட யார் மூலியமாவே எனக்கு தெரிய சொல்லி, அம்மா பிரதர் நீங்கள் தான் பண்ணீங்க, அது சொல்லாமலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அது மாதிரி தான். ஏன்னா அற்புதம் ஆண்டவர் கொடுக்குறவர், நம்ம அந்த இடத்துல ஒரு பங்காக தான் இருக்கிறோமே தவிர. ஆனால் அன்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக வருவாங்க. ஆமென் ஆன்மே. ஏன்னே தெரியாது, டிஜிஎஸ் ஐயாவோட கூட்டத்தில் ஜனங்க ஏன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க, அழுவாங்க. ஏன் உட்கார்றாங்க? யார் அவங்களை இழுத்துது? அவங்களாம் கிறிஸ்தவர்களா? முஸ்லாமியர்கள், புத்திஸ்ட் எல்லாம் உட்காருவாங்க. ஏன்? தேவனோட அன்பு. ஆமென். நான் ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லார்கிட்ட எதிர்பார்க்கறது தேவனோட அன்பு. ஆமென். அன்பா கூப்பிட்டு பாருங்களேன், ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரும். ஆமென். அன்பாவே அவங்கள நடத்துங்களேன். சாம்சுந்தர் ஐயா கடைஞ்சி கோவப்பட்டு பார்த்து, நான் இது வரைக்கும் அவ்வளோ 4 வருஷம் பார்த்ததே இல்லை. ஆமென். நான் கேட்டிருக்கிறேன். அவர் கூட அவர் வீட்லேயே இருந்த ஒரு ஐயா, பிரதர் டேவிட் ஐயா, வரல. அவர் சொல்லுவார், அவங்க வீட்டில் ஒருத்தன் திருடன் மாட்டிக்கிட்டானா, வீட்டுக்குள்ளே திருட வந்தான், பிடிச்சிட்டாங்களாம், பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். ஐயா வரணும். ஐயா வந்தார், வாப்பா ஆஃபீஸ் ரூமுக்கு உள்ளே கூப்பிட்டுட்டு, ஏன் பையன் இப்போ நான் ஐயா இந்த மாதிரி திருடிட்டான்னு சொன்னோடனே, சரி இனிமேல் திருடாத, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வாதிப்பார், ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு கவர் போட்டு 2000 ரூபா கொடுத்தவனுக்கு அமுச்சு விட்டு
அவன் அழுகுறான். நான் திருட வந்தான், எனக்கு ஒரு ஊழியக்காரமா கனப்படுத்தி கவர் போட்டு ஆஃபரிங் கொடுத்து அவன் அன்பு. அவன் திருப்பி திருடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் அவன் ரட்சிக்கப்பட்டு ஏசியில தான் இருப்பான், இல்லை ஊழியக்காரனா கூட ஆயிருப்பான். ஆமென், ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமென், ஆமென். அந்த 13வது 1 கொரிந்தியர் 13 வசனம் குடும்பத்துக்காக சொல்றோம். பட் ஸ்டில் அந்த அன்பு எதிர்பார்த்து தான் வராங்க. ஆமென். சபைக்கு ஜனங்க வேற எதுவும் இல்லை, மற்ற காரியங்கள்லாம் ஓகே. பட் நீங்க அன்பை கொடுத்து பாருங்களேன், போவே மாட்டாங்க, எந்த சபைக்கும் போக மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, பிரதர் என் சபையில ஆத்தம் அங்க போயிடுச்சு. போட்டோம், அதை பத்தி இல்லை. நீங்க ஒரு இடத்துல டீ டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நாங்க நல்ல டீ, நாங்க ஒரு பசும்பால் டிவிக்கு போவோம் மெட்ராஸ்ல, அங்கதான் போவோம் எப்பவுமே. பக்கத்துல 100 கடை வந்தா போக மாட்டோம். ஏன்? அங்கதான், அதுதான் எனக்கு அங்கதாங்க எனக்கு அன்பு கிடைக்குது, எனக்கு தேவையான அங்கதாங்க கிடைக்குதுன்னு வந்துருவாங்க உங்க சபைக்கு, போக மாட்டாங்க. ஆமென். அந்த அன்பு, அந்த டேஸ்ட் கொடுக்கறது இயேசுவின் அன்பு. ஆமென், ஆமென். அந்த அன்பு நம்ம கொடுக்குறோமா? நான் கேள்வி கேட்க விரும்பல, அன்பை நம்ம கொடுப்போம். ஆமென். ஏன்னா நிறைவான அன்பை நம்ம இயேசுவை கிட்ட பெற்றிருக்கிறோம். ஆமென். குறைவான அன்பு இல்லை. அவரோட அன்பு ஒரு லிமிட் இல்லை. உலக அன்பு எப்படி? நேசிச்சிங்கன்னா நேசிப்பாங்க, நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா திரும்ப செய்வாங்க. ஆனா கொஞ்சம் அப்படி கலர் மாறினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா மாறிடுவாங்க, அப்படியே அகெயின்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அது ஃபீலியோனா மனுஷீக அன்பு. ஆனா தேவன் கொடுக்குற அன்பு அகாப்பே அன்பு. ஆமென். எப்படி மாறினாலும் அந்த அன்பை மாறாது. ஆமென். எந்த அன்பை கொடுத்து பாருங்களேன். நீங்க இப்ப இருக்கிறதா தேவனோட வார்த்தை மூலமா, வசனத்தின் மூலமா நீங்க கொடுக்குறீங்க. பட் ஸ்டில் ஆண்டவர் நேசிக்கிறார் இப்பதான் நீங்க சொல்றீங்க. பட் அன்பை செயல்னால காட்டும் பொழுது கட்டாயமா சபைகள்ல ஒரு ஆத்மாக்கள் தங்கும், இன்னும் பெருகும், வருவாங்க சபைகள். ஆமென். முதல்ல நான் சொல்ல வர்றது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ். இந்த சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நான் அப்புறம் அறுவடைக்காக போகிறேன். மன்னிப்பு. பாஸ்டர்ஸ் கூட்டத்தில் நான் நிறைய இடத்துல 1-2 இடத்துல நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே நீங்களாம் கதிகால எல்லாம் ஒன்றா தான் ஜெபிக்கிறீங்க, யாருக்குமே ஒரு மனக்கசப்போ அதுவோ இல்லை. வருவாங்க சிலவங்க ஷேக் ஹேண்ட்ஸே பண்ணிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது அந்த வேறு சபைகளில் கை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வருத்தம். இவங்க ஆத்மாக்கு அவங்க எடுத்து போயிட்டு மேபி ஆரம்பத்தில் ஒன்றா இருந்திருப்பாங்க, இப்போ பிரிஞ்சாங்க, வேற எதுவுமோ காரியங்கள் நடந்திருக்கும், அந்த ஒரு கசப்பு. ஆனால் அந்த கசப்போட கொஞ்ச நாள் இருக்கலாம், சரி டெம்பரரி, ஆனால் சமாதானம் ஆயிடணும். ஆமென், ஆமென். அது நாள் பட போச்சுன்னா யாருக்கு ப்ராப்ளம்? அவங்களுக்கு ப்ராப்ளமா? யாருக்கு பிரச்சனை? யாரு கசப்போடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆமென், ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள அப்போ ஒரு பாம்பு வந்துடுச்சு, முதல் வேலை என்ன பண்ணுவோம்? அடிச்சு அதை கண்டுபிடிச்சி, இல்லை பாம்பு பிடிக்கிறவனை போட்டு காலி பண்ணி வெளியில அனுப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா இல்லை பிரதர் என்ன கடிக்கல, அது அங்கே பீரோ கீழே தானே இருக்குது, நான் என்கிட்டலாம் வராது, நான் ஆண்டவர் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இருந்தீங்கன்னா வராதா? மேபி அன்னைக்கு வரல, மேபி அடுத்த வாரம் வரல, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் வந்து கடிக்கும், கொல்லும். ஆமென், ஆமென். முதல்ல பாம்புன்னு தெரிஞ்சிச்சா, முதல்ல அதை கண்டறிந்து அதை எடுத்து கொன்று எலியில போட்டுறணும். ஆமென். நான் எதை சொல்ல வரேன் புரியுதுங்களா? மன்னியாம இருந்ததுன்னா அதே மாதிரி வைரல் பாம்பு தான். உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்ததுன்னா அது இப்போ கொள்ளாது, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஆமென், ஆமென். ஓகே, நான் ஏதோ ஒரு காரியம் மன்னிக்காம இருக்கிறேன், உடனே மன்னித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். யாரை குறித்த நான் ஊழியக்காரன்னு சொல்ல, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, சகோதரர்களுக்குள்ளா இருந்தாலும் சரி, எங்கேயுமே கசப்பு இருக்க கூடாது. இட்ஸ் லைக் அ வைரஸ். அந்த உள்ளத்துக்குள்ள வந்த பாம்பு மாதிரி அது விஷம் பரவ என்ன ஆயிடும்? உயிர் போயிடும், ஊழியம் போயிடும், மற்ற காரியங்கள்லாம் ஸ்பாயில் ஆயிடும். ஆமென். முதலாவதாக அதை எடுத்து அப்ரூவ் பண்ணிடணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள உள்ளத்துல இருந்து
ரிலீஸ் பண்ணிடணும். யோசேப்பு, ஆமீன், யோசேப்பு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டமாக இருக்கிறாரு. ஆமீன். ஏசப்பா சிலுவையில் ஈட்டினால குத்த வருகிறவங்கள என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னும். அவங்க அறியார்களா? நான் கேட்குறேன், அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு பிளான் போட்டு டார்கெட் போட்டு தான் வந்து கொள்றாங்க. ஆனாலும் உண்மையான லிட்ரல் பிளான் அவங்களுக்கு தெரியாததான் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை மன்னிச்சிருவான்ட்டு மன்னிச்சிடுறாரு. ஆமீன். ஏன்னா அப்பா என்னை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு? 1000 காசுக்கு மன்னிச்சிருக்கிறாரு. ஒரு காசுக்கு நான் மன்னிக்காம அவனை வந்து தண்டிச்சுட்டு இருக்கிறானே. ஆமீன். அந்த ஊமை தெரியும், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை எடுத்து சொல்ல போறதே இல்லை. ஆமீன். அப்பா எவ்வளவு மன்னித்திருக்கிறாரு? எவ்வளவு மன்னித்திருக்கிறாரு? அன்லிமிட்டட், அளவில்லாத விதமாக நம்மளை மன்னித்து நேசித்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு. ஆமீன். அப்போ அந்த மன்னிப்பை நம்ம முழுமையா பெற்றிருக்கிறோம்ல, கடல் அளவுக்கு நம்மளை மன்னித்து இருக்கிறாருங்க. நீங்க ஒரு சின்ன ஒருத்தன் ஏதோ சின்னது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு மன்னிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? மன்னிக்காம மேல கோபத்தை வச்சுக்கிட்டு இன்னும் பாரு எனக்கு பண்ணிட்டான், எனக்கு இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமீன். அது மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நம்ம ஜெபம் கேட்கப்படலை. ஆமீன். அதுவே ஒரு பிளாக் ஆகுது. ஆத்துமாக்கள் வர்றதோ ஏதோ ஒரு காரியம் ஆவிக்குரிய விதத்துல தடைகள் ஆகுது. ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருப்பாரு, இந்த வரங்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா செயல்படாம ஒரு பிளாக் ஆகிறது. ஆமீன். ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம மன்னிக்காம இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒன்றும் உங்க ஜெபங்கள் கேட்கப்படாத, ஐ மீன் உங்க மனைவிகள் பலவீனமான பாத்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிற அந்த வசனம், அவர்களை மன்னிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமீன். அவங்கள நீங்க அன்பா நடத்தலைன்னாலே உங்களோட ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அன்பா நடத்தலைன்னாலே. ஆமீன். ஒரு ஊழியக்காரம்மா, வெள்ளக்காரியம்மா வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, எத்தனை பாஸ்டர்ஸ் உங்க மனைவிகளை அடிப்பீங்கன்னு கேட்டா 2 பேர் தான் கை தூக்கலையாம். 2 பேர் தான் உண்மையா, பரவாயில்ல, உண்மையா இருந்தாங்களே அதுலயாச்சு. 2 பேரும் தான் தூக்கலையாம். மீதி எல்லாரும் ஏன்னா தப்பு பண்ணா அடிச்சுதான் பிரதர் ஆகணும், அது கரெக்ட் தான், தப்பு பண்ணா அடிச்சுதான் ஆகணும். ஆனா வசனம் அப்படி சொல்லலை. ஆமீன். நம்ம பிள்ளைகளை தான் அடிக்க சொல்லி இருக்குது, மனைவி அடிக்க சொல்லலை. ஆமீன். ஆமீன். கஷ்டமா இருந்தாலும் there is a way, அது ஒரு விதம். அந்த ஒரு அன்போடு நடக்கும் பொழுது பல இடத்துல ஊழியத்துல முன்னேறாத இருக்கிறதுக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா முன்னேற முடியாது. ஆமீன். ஆமீன். அனுபவிச்சிருப்பீங்க. நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கிறேன். இங்க வந்து கோபமா வைராக்கியமா சண்டை போட்டுட்டு அங்க போனோம்னா அற்புதம் அடையாளம் நடக்கவே நடக்காது. சர்வசாதாரணம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியங்கள் ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் ஊழியத்துல என்ன, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும். சரி ஆண்டவரே, நான் கோச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி மனைவி கிட்ட கோபமாகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு சில காரியங்கள் ரெஸ்டோர் ஆன உடனே காரியங்கள் ரிலீஸ் ஆகும். ஆமீன். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் உடனே ரெஸ்டோரேஷன் ஆயிட்டோம், விடுதலை ஆகிட்டோம், மனம் என்ன சொல்றது, மனந்திருதலுக்குள்ள வந்துருவோம். ஆமீன். அது நம்ம ஜெபம் கேட்கப்படாத இருக்கிறதுக்கு மெயின் காரணம் குடும்பத்துல சமாதானம் இன்மை, மனைவி நேசிக்காத இருக்கிறது. ஆமீன். ஊழியங்களோட முன்னேற்றத்துக்கும் பிளாக் அதுதான். சில இடத்துல அவங்களுக்குரிய கனத்தை கொடுக்காம இருக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கலன்னா ஜெபம் கேட்கப்படாது. ஆமீன். இது நம்ம கல்ச்சர்ல அது ரொம்ப தேவை. நம்ம கல்ச்சர் படி ரொம்ப தேவை. வெளிநாட்டில் அது வேற, நம்ம கல்ச்சர்ல அது ரொம்ப தேவை. அது சில இடத்துல கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கறது இல்லை. ஆமீன். அது ஆண்டவரா வெளிப்படுத்தி இல்ல தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தி சொன்ன பிறகுதான் சில சமயத்தில் ஆகுது. அப்படி சொல்ல தேவையில்லை. நம்மளுக்கு வசனம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமீன். பலவீனமான பாத்திரம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க, இல்லைன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆமீன். ஏன் மன்னிப்பு குறித்து சொல்றேன்னா, இந்த நான் பாஸ்டர்ஸ் ஊழியத்திலலாம் பார்க்குறேன், கை குலுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சில இடத்துல தே ஆர் பிளாக்டு. சாம் சுந்தராயாவே சொல்றேன். ஏன் சாம் சுந்தராயாவே சொல்றேன்னா, நிறைய காரியங்கள் எனக்கு பர்சனலாக சில காரியங்கள் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஆரம்பத்தில் ஒரு ஊழியத்தில் அவருக்கு விரோதமாக போன ஒரு குரூப்ஸில் ஒரு ஊழியக்கார ஐயா இருக்கிறேன், நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல. விரோதமாக போனாங்க, ஒரு குரூப் அவர் பக்கம் போயிட்டாங்க, சாம் சுந்தராயா பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க.
ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த ஐயா பிரச்சனையில் மாட்டி, இடத்துல பிரச்சனை மாட்டி, எதுவுமே இல்லாத மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது சாம்சன் ராயை போய் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரு காசு கொடுத்து முழுசாக அந்த இடத்த அவருக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆமென், ஆமென். அவர் வெளியில போயிட்டு இவரை பத்தி என்னென்னமோ கலக்கம்லாம் பண்ணாரு தான், அதெல்லாம் அவரு கேட்கவே இல்லை. மன்னிக்க மன்னிக்க என்ன ஆச்சு, இவர் ஊழியம் வளர்ந்து போயிட்டே தான் இருந்துச்சு. ஆமென். இன்னும் பண்ணிட்டான்ல, எனக்கு விரோதமா அப்படி பேசுறான்னா உடனே திருப்பி யூடியூப்பை போட்டு பேசுறாங்க. பேச பேச என்ன ஆகுது, மன்னியாம, இருதய கடினம், கோபம், வைராக்கியம், பிபி, சுகர் எல்லாம் ஒரு லெவல் ஏறி போயிட்டே இருக்குது. ஆமென், ஆமென். மன்னிச்சு கிறிஸ்துவின் அன்பில் மன்னிச்சு விட்டுருங்களேன், விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்களேன். அவ்வளவுதான். பிசாசுக்கு அதை விட ஒரு வல்லமையான ஒரு போர் ஆயுத வர்க்கம் வேற எதுவுமே இல்லை. ஆமென். பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கசப்பை ஊழியக்காரன் கொடுத்துட்டா போதும், அவன் அதை எடுத்துக்கிட்டானா போதும், அவனை அங்கேயே காலி பண்ணிடலாம். பிசாசனோட பவர்ஃபுல் வெப்பன் அதுதான். ஒரு மன்னியாமை, இருதய கடினம் கொடுத்துட்டா அங்கேயே லாக் பண்ணிடலாம் அவனை. அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்க, திரும்ப அவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தேவ அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஓடிதான் போக ஆரம்பிக்கணும். ஆமென், ஆமென். என்ன பண்ணார், அவருக்கு இடம் வாங்கி கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவரும் மாறிட்டாரு. இவங்க ஊழியம் ஆண்டவர் எங்கேயோ உயர்த்தி தான் போனார். ஆமென். இதெல்லாம் ஒரு சாட்சிகள். கட்டாயமா நம்ம ஊழியத்துல இந்த மாதிரி ஆட்களை பார்க்காம இருக்க முடியாது. ஆமென். நாளுக்கு நாள் பார்ப்போம். ஸோ மன்னிக்கக்கூடிய தன்மை, நான் சொல்றது, நான் சில சமயத்தில் அந்த மன்னிப்பு அதிகமாக பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு டெஸ்ட் வரும். அமெரிக்காவில் நான் போகும்பொழுது ஒரு இடத்துல பேசினேன், பயங்கரமாக மன்னிப்பை குறித்து பேசினேன். அவங்க எல்லாம் அழுகுறாங்க. திரும்பி பேசிட்டு போன உடனே எனக்கு ஒரு டெஸ்ட்னா என்ன, திருப்பி நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் விரோதமாக ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆண்டவர் பேசுகிறாரு, நீ என்ன பேசுனதுபடி அன்பாயிரு, ஓகே ஓகே குவைட்டாரு. ஆமென், ஆமென். அமைதியா இருக்கும் பொழுது தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். தேவ அன்பு நம்மளுக்கும் சமாதானத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மன்னியாமை குறித்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, when you don't forgive you drink rat poison and wait for the other person to die. புரியுதுங்களா? நீங்க மன்னிக்காம இருக்கும்பொழுது என்னன்னா, நீங்க எலி மருந்தை குடிச்சிட்டு இன்னொருத்தன் மன்னிக்காத இருக்கிறவன் சாகணும்னு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? ஆமென். அப்ப குடிச்சது யாரு? மன்னிக்காத இருக்கிற நம்ம தான். ஆமென். அப்போ when you don't forgive, மன்னிக்காத இருக்கும்போது நம்ம அவனுக்கு தான் பாதிப்பு நினைக்கிறோம். ஆனா அவன் மறந்துட்டு இருப்பான். நீங்க யாரோ ஒருத்தர் மன்னிக்கலன்னு சொல்றேன்னு அவங்களை மறந்துட்டு இருப்பான். ஆனா அவனை பத்தி அதிகமா கோபம், வைராக்கியம் அதிகமா உன் இருதயத்துல சிறைப்படுத்தி வைத்து கொண்டு அதிகமா அவனை பத்தி நினைச்சு இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு இப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், என்னென்னமோ நினைக்கிறோமே, அது யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான். ஹார்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆமென், ஆமென். அந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுக்காக நம்மள ஆண்டவர் அழைக்கல. நம்மளுக்கு கடல் அளவுக்கு தேவனோட அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப கொடுக்கப்பட்டிருக்குன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஈஸியா மன்னிச்சிடலாம். வசனம் கிளியரா சொல்லுது. அதான் ஒருத்தன் 1000 தாளந்து உள்ளவன ராஜா மன்னித்து விட்டுறாரு, இரக்கம் செய்யுங்கன்னு கேட்கிறாரு, மன்னித்து விட்டுறாரு. ஆனா இவன் போய் என்ன பண்றான், ஒரு வெள்ளிக்காசா எப்படி வருது, அது 50 வெள்ளிக்காசு சொல்லவன மன்னிக்காத சிறைப்படுகிறான். அப்ப எவ்வளவு சில்லித்தனமா இருக்கிறான் பாருங்க. ஆமென். நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த காரியங்கள் ஆண்டவரோட நம்ம பெற்ற மன்னிப்புக்கு ஈடாக இந்த காரியங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். யாரா இருந்தாலும் மன்னிக்கலாம். நீங்க தப்பே பண்ணல, உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணது எல்லாமே அவங்க தான்னாலும் பரவாயில்ல, நீங்க மன்னிக்கலாம். ஏன்னா அந்த கிருபையை, அந்த வரத்தை நாம பெற்று இருக்கிறோம். ஆமென். எப்படி பெற்றிருக்கிறோம் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க. ஆவியானவரோட ஒரு கனிகள் அன்பு. ஆமென். அன்பு உள்ள இருக்கும் பொழுது மன்னிப்பு ஆட்டோமேட்டிக். ஆமென். லவ் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பாய் இராது. ஆமென். பவர்ஃபுல், வல்லமையான காரியம் அன்பு. பவுல் சொல்றாரு, இது எல்லாத்த காட்டிலும் அன்பே பிரதானம்.
ஆமென். பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ். நீங்கள் இப்போ நான் அன்பு பேசுகிறேன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரம்பரிய சபையிலேருந்து அது மற்ற காரியங்கள் இல்லைன்றதுக்காக ஜென்ரலாக பேசுகிற சொல்ல தேவனோட வல்லமைகளை நான் பார்த்துருக்குறேன். இப்போ லாஸ்ட் வீக் எங்களோட 21 days ப்ரேயரில் கூட ஒரு அம்மாவுக்கு டைம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் ஆன்லைன் ப்ரேயரில் பண்ணும்பொழுது ஐயாலாம் பண்ணாங்க. ஆன்லைனில் பண்ணும்பொழுது அந்த அம்மா ரெஸ்டோர் ஆகி இப்போ நேற்று சாட்சி சொன்னாங்க. ஆமீன். சில மணி நேரத்தில் மறிக்கிறன்றவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து இட்லி சாப்பிட்டாங்க. அடுத்த நாளைக்கு குளிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு மரணத்தின் ஆவி விடுதலை கொடுத்தாரு. சில கேன்சர் வியாதி உள்ளவங்க இப்போ சில இல்லை நிறைய பேரை சுகமானதை பார்த்துருக்குறோம். ஆமீன். தேவனோட வல்லமையை பார்த்துருக்குறோம். ஆனாலும் இதெல்லாம் என்ன, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால வருகிற பின்தொடர்கிற காரியங்கள். இது பிரதானம் அல்ல. பிரதானம் இது அன்பு. ஆமீன். தேவ அன்பு ஃபவுண்டேஷனாக இருக்கும் பொழுது மீதி காரியங்கள் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆமீன். அற்புத அடையாளம் கட்டாயமாக சபையில் நடக்கணும். அற்புத அடையாளம் இல்லாத நம்ம பிரசங்கிக்கிற சுவிசேஷத்துக்கு வேற எந்த விதத்திலையும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஆமீன். இயேசு போன எல்லா இடத்துலையும் அற்புத அடையாளம் செஞ்சார். எங்கேயுமே நல்ல பிரசங்கத்தை பண்ணிட்டு போல. எங்கேயாவது பண்ணிட்டு போனாரா வேதத்தில்? ஒன்று பிரசங்கம் பண்ணி சுகமாக்குனாரு, இல்லைன்னா பிரசங்கம் பண்ணி பிசாசை துரத்தினாரு, விடுதலை ஆக்குனாரு, இல்லை அவங்களுக்கு உணவு கொடுத்தாரு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தார். இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் செய்து எல்லா இடத்துலையும் செய்தார். ஏன்னா அவருக்கே அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு அற்புத அடையாளம் தேவைப்படுதுன்னா நமக்கு தேவைப்படாதா? கட்டாயமாக தேவை. பேசிக் நெசசிட்டி. ஆமீன். ஆனாலும் அதெல்லாம் பிரதானம் இல்லை. அதை விட பிரதானமானது அன்பு. ஆமீன். ஆமீன். ஆவியானவர் நம்மளோட ஈடுபடுவாராக. இன்னொரு 2 காரியங்களை சொல்லி நான் ஐ ஃபினிஷ் இட். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. லூக் 10:2. லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் நமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஓகே. நீங்கள் ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கிறீங்க. சிலர்லேருந்து உங்கள் ஊரில் எவ்வளோ அறுவடை இருக்குது அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. ஆமீன். கணக்கு போட்டுங்க. 1,00,000 பேர் இருக்கிறாங்களா? 1,00,000 பேர் அறுவடை இருக்குது. அது வேறு சபையாக இருந்தால், வேறு ஆவிக்குரிய மீன் என்ன சொல்கிறது, பாரம்பரிய சபையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கும் ரட்சிப்பு தேவை. ஆமீன். அறுப்பு எவ்வளோ இருக்குது? உங்கள் ஊரில் எவ்வளோ அறுப்பு இருக்குது? ஆமீன். இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா உங்கள் சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 100 பேர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 50 பேர், இல்லை 20 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி இருக்கிற எல்லாருமே அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆமீன். ஆமீன். சரி, நம்ம ஜெபிக்கிறோம், அறுவடைக்காக ஜெபிக்கிறோம். நான் லாஸ்ட் டைம் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், அறுவடைக்காக ஜெபிக்கிறோம். காலை ஜெபம் கட்டாயமாக அறுவடைக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வசனத்தை படிங்க. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு வேண்டிக் கொள்ளணும்? அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி. அப்போ அவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். முதல்ல நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய ஜெப கூடுகை நடக்குது, பயங்கரமான ஜெபங்கள்லாம் நடக்குது பல. ஆனால் எத்தனை பேர் வேலையை கிளம்பி போகிறாங்க? புறப்பட்டு போங்கள்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் புறப்பட்டு போகிறாங்க? ஆமீன். ஆமீன். போங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? சிலவங்க போங்கன்னே சொல்கிறது இல்லை. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கேயே இருங்க, போகாதீங்கன்னு லாக் பண்ணிடுறாங்க சர்ச்சுக்குள்ளே. ஆமீன். புறப்பட்டு போங்கள். சரி, ஓகே. நான் போயிட்டு தான் பிரதர் இவ்வளோ ஆத்மாக்கள் வந்துன்னு சொல்கிறீங்களா? ஓகே. அடுத்தது நீங்கள் ஒரு லீடர்ஸ் ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே ஒரு எவாஞ்சலிஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு டீமை, யூத் டீமை ட்ரெயின் பண்ணுங்க. அவங்கள அனுப்பி விடுங்க. ஆமீன். ஆமீன். அந்த விஷன் இருக்கிறவங்க மட்டும், தரிசனம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தரிசனத்தில் நடத்த முடியும். சாம்சுந்தர் ஐயால சொல்ல ஒரு அம்மா எனக்கு தெரியும், சாராள் அம்மா, மாதத்துக்கு 30 பேரை கூட்டின்னு வருவாங்க சபைக்கு. 30 பேரை கூட்டின்னு வருவாங்க, முஸ்லீம்லேருந்து வந்தவங்க. ஏன் அந்த சபை அவ்வளோ தூரம் பெருகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இது ஒரு அம்மா வயசானவங்க. ஆமீன்.
30 பேர் எங்கேருந்தாவது பிடிச்சின்னு வந்துடுவாங்க. கொஞ்சம் வசனம் கேட்க ஆரம்பிச்சா வர எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. ஆமென். ஆயிரங்கள்லாம் வந்து நிரம்புதுன்னா இது அது மாதிரி ஒருத்தர் அது மாதிரி எவ்வளோ பேர் போய் அறுவடை பண்ணுவாங்க. ஆமென். ஸோ அப்போ அதுக்கு என்கரேஜ் பண்ணாதான் ஐயா சொல்லுவார், இங்கேயே இருக்காதீங்க, போங்க, புறப்பட்டு போங்க, டோன்ட் செட்டில். நீங்கள் போறீங்களா, ஒருத்தர் போய் ஆரம்பிக்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பிளஸ் பண்ணி என்னென்னவோ அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடுவார். ஆமென். ஸோ அந்த கமிஷன் வந்து ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? கிரேட் கமிஷன், பிரதான கட்டளையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அறுவடை மிகுதியாக இருக்கு. ஆமென். இந்திய தேசத்தில் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம், இவங்க வருவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆமாம், இந்தியாவில் இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், கரெக்டாக ஃபேவரபுளாக வரணும், பட் ரட்சிக்கப்படணும். ஆமென். ஆமென். ரட்சிப்பு வரணும். ஆமென். நான் பர்சனுக்கு ஞானஸ்நானம் பர்சனலாக சீக்ரெட்டாக பீச்சில் கொடுத்துருக்குறேன். ஆமென். ஆமென். எப்படிங்க? நான் கொடுத்துருக்குறேன். நான் அந்த கட்சி, எந்த கட்சி? ஏசப்பா கட்சி. யாராக இருந்தாலும் இறங்கி இயேசுவின் அன்பு சொல்லுவோம். அவர் என்னன்னா, நான் பொண்ணு சேலஞ்ச் பண்ணி சொன்னார் என்கிட்ட. ஒரு சகோதரருக்காக ஜெபிக்க போனேன். அறுவடைக்காக தான் அழைத்திருக்கிறார். வேலையாட்கள் யாரு? நாம தான் வேலையாட்கள். ஆமென். உங்க விசுவாசிகளும் வேலையாட்கள் தான். ஆமென். புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம புறப்பட்டு போக வேண்டும். 2 பேராக போங்க. ஒரு வீட்டுக்கு போய் சமாதானத்தை கூறுங்க. சமாதானத்தின் பாத்திரவான் அவன் வீட்டில் சமாதானம் தங்கி இருக்கோன்றாரு. அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கிரேட் கமிஷன் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 16:15-20 வரைக்கும் படிங்க. அவர் அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை செய்யுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். போதும். அதே மாதிரி மத்தேயு 28:18-19 படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. சரி போதும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலையும் என்ன சொல்றாரு? காமனா பொதுவாக என்ன சொல்றாரு? புறப்பட்டி போங்கள். ஆமென். ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு கூட்டில் இருக்கிற அந்த சின்ன குருவினா ஒரு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கழிச்சு விடும். எதுக்கு? கற்றுக்கிட்டோம், பறக்க கற்றுக்கணும். ஆமென். அது போல் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? அவங்க சீஷர்களை கூட்ட கலைக்கிறாரு. இங்கேயே குழந்தைகளாகவே இருக்காதீங்க, புறப்பட்டு போங்க. ஆமென். அது மாதிரி நம்ம சபைகளில் நம்ம கலைக்கிறோமா? ரொம்ப டேஞ்சரான கேள்விதான். கலைக்கிறோமா? இல்லை, அதை நம்ம அடுத்தது சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியல. we need to teach. இயேசு எப்படி அவங்க சீஷர்கள் சொல்லிக் கொடுத்தாரு? அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து சொல்லிக் கொடுத்தாரு. போனார், சுகமாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆமென். லாக் பண்ணால் மட்டும்தான் அவங்க லாக் ஆகியிருப்பாங்க. ஆனால் அது மாதிரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சபைகள் பெருகும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 100ன்றது நீங்கள் சரிங்க, ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள். உங்கள் சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்களா? 100 பேர்கிட்ட இந்த வாஞ்சையை அறுவடைக்கு போங்கன்னு சொல்லிட்டு வாஞ்சையை உள்ளத்தில் போடுங்க, ஜெபிங்க. ஓகேவா? முதல்ல அவங்க இருக்கிற 100 பேர் ஒருத்தருக்காக ஜெபிக்கிட்டோம். ஒரு ஆத்மாக்காக அவங்க ஏரியாவில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிட்டோம். ஜெபிச்சுட்டு இவங்க பர்சனல் ஜெபத்தில் அப்புறம் போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதோ, அவங்களுக்காக ஜெபிக்கிறதோ, அவங்களுக்கு வியாதி எதாவது உதவி பண்ணுறதோ, என்ன காரியங்களோ செஞ்சு அவங்கள ஆதாயம் பண்ணோம். ஒரு வருஷத்துலன்னு அவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டோம். ஆமென். நீங்கள் எவ்வளோ தூரம் ஊக்கப்படுத்துறீங்களோ அவ்வளோ தூரம் they will do. அப்போ 100 பேர் ஒரு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணால் எவ்வளோ வருது? ஆட்டோமேட்டிக்காக. நான் ஜென்ரல் கணக்கில் சொல்கிறேன், ஆனால் கணக்குப்படி வராது. ஆமென். நான்கர்னு ஒருத்தர் எங்காவது டெல்லி நோடியாலேருந்து வந்தார். அவர் பனியன் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷன்லேருந்து வந்தவர். ஓகே, எங்கள் ஊழியத்தின் மூலயமா காண்டாக்ட் பண்ணி எல்லாம் அந்த இதில் இன்டர்நெட்டில் காண்டாக்ட் பண்ணி வருவாங்க. வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. அவங்களுக்கு சத்தியத்தை அவங்களுக்கு விடுதலையாக்கி அனுப்பிவிடும். இவர் வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா சாத்தான் சபை சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் அவர் சேர்ந்துருக்கிறார். என்கிட்ட சொல்லலை.
என்கிட்ட பைபிள் கொடுத்தாங்க பிரதர். பைபிள் கொடுத்த உடனே நான் 3 வருஷம் நான் பைபிளை படித்து எல்லாம் தெரியுது படித்தேன். ஆனால் இப்போ இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், முழுசாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். சரி, நான் இவர் கரெக்டாக என்ன ஆண்டவரே நான் ஜாம் பண்ணிவிட்டு மெரினா பீச்சில் தான் நாங்கள் கொடுத்த உடனே அடுத்த ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங்னா நீ வந்து ஆண்டவரோட பிள்ளை, நீயும் போயிட்டு ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லலாம், சுகமாக்கலாம், விடுதலை அவங்களும் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு சுகமாயிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ சொல்கிற இயேசு பரலோகம் நரகம் இதெல்லாம் சொல்கிறியே, இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை, எப்படி எனக்கு தெரியும், இதெல்லாம் போயிட்டா வந்த அவங்க சொல்கிறாங்க, அதை போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறியே. அவங்க அம்மா சொன்னாங்களாம். இவர் சொல்லி 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 பார்த்தாராம். அவங்க அம்மா வந்து கேட்கல. என்ன பண்ணிட்டாரு, சரிம்மா நீங்கள் கேட்கல, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், ஏசப்பாவே சொல்லிட்டோம், நான் இனிமேல் பேச மாட்டேன் ஏசுவை பற்றின்னு விடுறாரு. 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வீட்டில் ஜெபம் பண்ணி, ஜெபன்ற மாதிரி யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோகா பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பூட்டின கதவு பூட்டி இருக்கும் பொழுதே உள்ள ஏசப்பா வந்தார். ஆமீன். அவரோட பிரசனத்தை பார்த்த உடனே அவ்வளோதான். அவங்கள கையை பிடிச்சி பரலோகத்துக்கு கூட்டு போனார். கூட்டு போய் காட்டியிருக்கிறாரு, இதுதான் பரலோகம், என் மூலியமாக தான் நீங்கள் வர முடியும். அப்புறம் நரகத்துக்கு கூட்டு போய் காட்டினாரு. இயேசு இல்லைன்னா இங்கே தான் போக முடியும் அப்படின்றத காட்டிட்டு அந்த பரலோக தரிசனம் கொடுத்துட்டு திரும்பி அவ்வளோதான். லாக் பூட்டின கதவை திறக்க முடியல. இவங்க ஆண்டவரோட பிரசனத்தை பார்த்து கண்ணு திறக்க முடியல. குழந்தை போல் சுருண்டு அழுதுட்டு இருக்கிறாங்களாம். இவங்கெல்லாம் டோரை உடைச்சி உள்ளே வந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கிறாங்களாம் குழந்தை போல். அப்புறம் சொல்கிறாங்களாம் என்னென்னா, இயேசுவை நான் பார்த்தேன். ஆமீன். ஏசப்பா நீ சொன்னதெல்லாம், நீ சொன்ன சுவிசேஷம் எவ்வளோ உண்மைன்றது நிஜமாக காட்டினாரு. ஆமீன். இப்போ நான் ஒருத்தர் தான் ரட்சிப்புகள் நடத்தினேன், நான் கணக்குலேயே இல்லை, என் கணக்கில் இதெல்லாம் இல்லை. நம்ம அவர் ரட்சிப்புகள் வந்தால் ரட்சிப்புகள் நடத்தணும். அவர் அப்பப்போ கொஞ்சம் ஊக்கப்படுத்தி என் கூட ஊழியத்துக்கெலாம் கூப்பிட்டு போனேன். சில ஊருக்கெலாம் வந்தார், அவ்வளோதான் தெரியுமே தவிர. ஆனால் அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு, அவங்க அப்பா, அவங்க தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இவங்க மூலியமாக பஞ்சாப் நோடியாவில் பஞ்சாபில் 120 பேருக்கு மேலே அவங்க மூலியமாக ரட்சிக்கப்பட்டு அவங்க சபை நடத்துகிறாங்க. ஆமீன். ஆமீன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சுவிசேஷம் போயிட்டே இருக்கும். நீங்கள் 10 வச்சாச்சுன்னா போதும். ஆமீன். ஜெபிக்கிறதோட மாத்திரம் இல்லை, நான் போன வாட்டி சொன்னேன், அதை மட்டும் சொல்லி முடித்து விட்றேன். இப்போ அறுவடைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அறுவடைக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்த வேலை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறீங்க, அடுத்த வேலை அடுத்தது ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது இறங்கி போய் அறுவடை பண்ணணும். ஆமீன். நான் இப்போ அறுவடை வேணும் நான் அடுத்த 50 வருஷம் ஜெபம் பண்ணால் அறுவடை வருமா? இல்லை வயல் பகுதியில் போயிட்டு நீங்கள் 2 பக்கம் வயல் கோல்டன் கலரில் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதானே? எப்படி ப்ரௌன் கலரில் ஆகிடும், ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா ரெடி. ஒரு பக்கம் சாஞ்சிரும், சாஞ்சு ரெடி, அறுவடைக்கு ரெடின்னு அர்த்தம். நீங்கள் அங்கே போயிட்டு அறுவடை களஞ்சத்துக்குள்ளவான்னு நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்துடுமா? ஸ்பெஷல் மீட்டிங் விசேஷித்த கூட்டம்னு வச்சா வந்துடுமா? உள்ள வருமானு கேட்குறேன். ஏதோ 1-2 வரும். ஆமீன். நம்ம எவ்வளோ நாள் பண்ணிகிட்டே இருந்தாலும் களஞ்சத்துக்குள்ளே வராது. என்ன பண்ணணும்? அறுவடைக்குள்ளே இறங்கி போய் அறுவடை பண்ணணும். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை விடுதலை ஆக்குறார், இயேசுவின் நாமத்தினால கைகளை வைங்க, பிசாசை துரத்துங்க. ஆமீன். அதை செய்யும் பொழுது தான், இயேசுவின் அன்பை காட்டும் பொழுது தான் உள்ள வருது. ஆமீன். ஆமீன். ஸோ அப்போ அறுவடைக்கு நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு பார்ட்டு, அதே ஈக்குவலாக புறப்பட்டு போங்க. 2 இடத்துலையும் கமிஷன் பண்ணுறாரு, போகணும். ஆமீன். ஹவுஸ் விசிட்டிங் சர்டன் ஏஜுக்கு சர்டன் லெவல் வளர்கிற வரைக்கும் ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவாங்க, அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமீன். அவங்கக்கிட்ட போத்தால வேற புது ஆத்மாக்கள். ஆமீன். எப்பவுமே நம்மளோட வேலை புது ஆத்மாக்களை ரீச் பண்ணுறது, ஆதாயம் பண்ணுறதுல இருந்துகிட்டே இருக்கணும். ஆமீன். அப்போ தான் தேவ அக்னி உள்ளக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆமீன். சரி, I'll finish off with this. என்னோட இந்த இந்த பார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. மார்க் 16 லாஸ்ட் போர்ஷன். மார்க் 16 என் நாமத்தினால, மார்க் 16:15 பார்த்தோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசிக்கிறவர்களால் உண்டாகும் அடையாளங்கள் ஆவன. அதை மாத்திரம் யாராவது படிங்க. அவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது,
வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இதெல்லாம் நம்ம சபைகள்ல நடக்குதா? கை தூக்கி சொல்லுங்க. நடக்கலனாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா விசுவாசிக்க சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. ஆமென். கட்டாயமா நடக்கணும். அடுத்தபடி உங்க மூலியமா நடந்துச்சு, நீங்க நடத்துற சீஷர்கள் மூலியமா நடக்கணும். ஆமென். அப்பதான் பெருகும். வேற ஆப்ஷனே இல்லை. இப்போ உங்களுக்கு கொடுத்த கிருபைகள், வரங்கள், பிசாசுகளை துரத்துறீங்க, வியாதியை சுகமாக்குறீங்க, இந்த காரியங்கள் கட்டாயமாக நீங்கள் உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸோ இல்லை ஊழியர்களோ உங்கள் பிள்ளைகளோ ஆமென் யாரையாவது ரெடி பண்ணால் மாத்திரம்தான் ஊழியம் பெருகும். சீஷத்துவம், சீஷர்கள் ஆக்குங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆனால் விசுவாசிகளோட பேர் சீஷர்கள் என்றுதான். அப்போஸ்தலர் 11:26 நினைக்கிறேன். சீஷர் முதலாக அந்தியோக்கியா பட்டணத்தில் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள்னா சீஷர்கள் தான். ஸோ டிசைப்பிள்னும் போது யூ ஹேவ் டு மேக் another disciple. இன்னொரு சீஷரை உருவாக்கணும். ஆமென். ஒருத்தர் இல்லை, எத்தனை பேரை உருவாக்கி நீங்கள் அனுப்பணும். இந்த காரியங்கள் 11:26 அவங்க உருவாக்கி அனுப்பணும். ஆமென். இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை. யூ ஹாவ் டு டூ மேக்ஸ் டிசைப்பிள் தான். வெறும் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்லலை. விசுவாசிகளாச்சு ஆக்கி வச்சு கொண்டிருங்க அப்படின்னு சொல்லலை. என்ன ஆக்க சொல்லியிருக்கிறாரு? சீஷர் ஆக்க சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நான் சொல்றது சொல்லிட்டேன். ஆமென். பொறுப்பு உங்க பக்கம் வந்தாச்சு. எனக்கு தெரியாதுன்றது சொல்ல முடியாது. சீஷர் ஆக்க சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் சீஷர் ஆக்கி இருக்கிறோம்? சீஷர் என்னமோ they should do what you are doing. சீஷரை எப்படி இருக்கிறான்? குருவை போலவே இருக்கிறான். ஆமென். அந்த எக்யூப் பண்ணி நீங்க அவங்க அந்த அதுல கடைசி இன்னும் படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் 16 கடைசியில 18 19 படிங்க. மார்க்ல அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க என்ன வசனத்தை சொல்றீங்களோ அதை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆமென். எப்ப நீங்க புறப்பட்டு போய் சீக்கிரட்டாங்க புறப்பட்டு போறதுதான். ஆமென். ஏன்னா புறப்பட்டு போகும்போது நீங்க கீழ்ப்படிந்துடுறீங்க அந்த வசனத்துக்கு, பிரதான கட்டளை கீழ்ப்படிந்துறீங்க. ஆமென். இது வரைக்கும் இல்லை பிரதர், எனக்கு இந்த வாரம் இல்லை, இந்த காரியத்தை நான் பார்க்கல, இந்த காரியங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கே ஆண்டவரோட பிரதான கட்டளை கீழ்ப்படிஞ்சு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு புறப்பட்டு போங்க, போய் ஜெபிங்க. ஆமென். மரித்தோர் எழுப்புனதை பார்க்கலையா, போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. அடக்காராதான ஒரு பக்கம் விடுங்க. இவர்களோடையாச்சும் நம்ம உயிர்த்தெழுதலுக்கு, ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், இதை நம்ம பார்க்கணும். சொல்லியிருக்கிறார்ல, ஏசப்பா சொல்லியிருக்கிறாருல்ல, மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள். இதெல்லாம் ஒரு கமாண்டா கொடுத்துட்டாரு. நடக்கும் நடக்காதுன்றது அடுத்த விஷயம். நம்ம செஞ்சிட்டோமா? சொல்லிட்டாரு, நான் செஞ்சுட்டேன், நான் ட்ரை ஆச்சு பண்ணனா. ஆமென். ஒரு 4 பேருக்கு இப்போ மரித்தவர்களை ஜெபிக்கும் பொழுது தான் 5வது உயிர் வரும். ஆமென். உண்மையா மரித்தோரை எழுப்புறவங்க சொன்ன சாட்சியை தான் நான் சொல்றேன். டேவிட் ஹோகன் ஒரு ஊழியக்கார், அவர் எவ்வளோ சொல்றாங்க, 300 பேருக்கு மேலாம் எழுப்பியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கிறேன்றது கணக்கு இல்லை, எப்படி ஜெபிக்கிறேன்றதும் கணக்கு இல்லை, அவங்க எழும்புறாங்களா, எழும்புற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். ஆமென். முஸ்லிம் அவங்க அடக்காராதனில் போய் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எழுப்புறது ஜெபிக்கிட்டா ஜெபிக்க எப்படின்னா ஜெபிங்க, அங்கே உட்காந்து ஜெபித்து, ஆப்பிரிக்கா தேசத்தில் ஜெபித்து அவங்க எழும்பியிருக்கிறாங்க. 12 மணி நேரம் ஜெபிச்சான்னுவார், அது கணக்கு இல்லை. சிலது 1 நிமிஷத்துல எழுந்திடுறாங்க, சிலது. ஆமென். சொல்லியிருக்கிறாரு, நம்ம ட்ரை பண்ணுமா? ஆமென். ஆண்டவர் சித்தம் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது என்ன? நம்ம அடக்காராதனை நடத்துவோம், அதுக்கு தான் போறோமா இல்லை எழுப்புறதுக்கு போறோமா? ஆமென். 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 ஏன்னா பிரதான கட்டளையில் இதெல்லாம் ஒரு பார்ட்டா இருக்குது. நம்மளுக்கு அந்த வல்லமைகளை கொடுத்துருக்கிறாரா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். ஆமென். சரி, நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
நான் இந்த அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், நாம தான் அந்த வேலையாட்கள். புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போகும்பொழுது தான் அறுவடை உண்டாகுது. உங்கள் சபையும் நீங்கள் ரெடி பண்ணி வெளியில் அனுப்புனாதான் அறுவடை உண்டாகுது. அனுப்பலை, போகலைன்னா அறுவடை இல்லை. ஒரு ஸ்டாக்னண்டான நிலையில் இருக்கும். அதே சமயத்தில் நான் முதல்ல சொன்னது ஃபர்கிவ்னஸ், ஒரு தேவனோட ஒரு நல்ல ஐக்கியம். நம்ம ஜெபம் கேட்கப்படுதுன்றது முதல் படியே தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். அவரோட மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அந்த மன்னிப்பை இலவசமா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமென். உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, மன்னித்து அவங்கள நேசிக்க ஆரம்பிங்க. ஆமென். அதை விட வல்லமை வேற எதுவுமே இல்லை. ஆமென். சரி, நான் ஜெபிப்பேன். கடைசியாக ஜெபித்தை முடித்தர்றேன். ஆவியானவரே, ஒரு விஷயம் வாங்க, ஒரு விஷயம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரபா ஷாக்கரபலா. நான் சொன்ன காரியத்தின்படி யாரை குறித்து எனக்கு கசப்பு இருந்தாலும் முழு மனதோடு இப்பொழுதே நான் அந்த நபரை, அந்த குடும்பத்தாராக இருக்கட்டும், வெளியிலாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களை இடத்தை ஏமாத்தினாங்களோ, இதை பண்ணாங்களோ, என்னென்னமோ இருக்கட்டும், எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் ஒரு குறை உண்டு. எல்லாருக்கும் விரோதமாக ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். அப்படி இருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பா அவங்கள நான் மன்னிக்கிறேன். வாய்களை திறந்து அவர்களை பேர்களை சொல்லி, நீங்கள் அப்பா நான் முழு மனசோட மன்னிக்கிறேன்ப்பா, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், நீங்கள் சிலுவையில் பிதாவை இவர்களை மன்னியுன்னு சொல்லி என்னை மன்னித்து அப்பா மிகப்பெரிய கடல் அளவுக்கு மன்னிப்பை கொடுத்தீங்க ராஜா. இந்த சின்ன காரியத்தை நான் மன்னிக்காமல் இருந்தால் ஒரு விஷயம் நான் மன்னிங்க. நான் அவங்கள முழு மனதோட மன்னிக்கிறேன், முழு மனதோடு அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பேரை சொல்லி ஒரு விஷயம் ஆசீர்வதிச்சிடுங்க இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. ஹூரபா ஷீக்கரபலா காத்தூரி பெரியாந்தாரா. ஐ bless them in Jesus name. அந்த மன்னிக்காமனால என்னோட ஜெபம் கேட்கப்படாதோ, என்னுடைய நீங்கள் வைத்திருக்கிற என்னோட லக்கு நான் போக முடியாதபடி எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் எல்லாம் போகட்டும் ராஜா. முழு மனதோடு அப்பா உமக்கு நான் ஒரு ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. உமக்கு பிரியமா வாழ, உங்களுடைய அன்புல வாழ என் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. அதே போல அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். இதுவரைக்கும் நான் அறுவடையை குறித்து பேசி கொண்டிருந்தேன். அப்போ அறுவடை காரியங்கள் குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன், அறுவடை உணர்ந்தேன். ஆனால் நான் புறப்பட்டு போகலை. இன்னிலிருந்து நான் ஒப்பு கொடுக்குறேன், புறப்பட்டு போக போறான் ராஜா. ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அற்புத அடையாளத்தினால வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நான் இருந்த இடத்துல இருக்க போறது இல்லை அப்பா. எங்க ஊர் மாத்திரம் தான் லிமிட் பண்ண போறது இல்லை அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கிருபை தாங்க. தடைகளை உடைக்கிறேன். ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொரு உள்ளத்திலையும் நடத்துங்க ராஜா. அற்புத அடையாளத்தினால உறுதி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனமா கூறுகிறேன். நான் பேசின செய்திகளை உள்வாங்கி இதன்படி நான் செய்யறேன்னு நீங்க ஸ்டெப் எடுக்கும் பொழுது இது வரைக்கும் பார்க்காத அற்புத அடையாளங்கள், மரித்தோரை எழுப்புற காரியங்களா இருந்தாலும் நீங்க பார்ப்பீங்க. இந்த சாட்சிகளை நான் வருடத்துக்குள்ளாக நான் கேட்பேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆவியானவரை ஆசீர்வதி. ஒவ்வொருத்தரும் ரத்தத்தினால வேலி அடைக்கிறேன். கிருபை தயவு பாதுகாப்பு உண்டாகட்டும். அபிஷேகத்தினால நடத்துங்க ராஜா. சபைகள் பெருகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.